கல் மனுஷனாக நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், ஒன்று விஷம் குடிச்சு சாகணும் அல்லது மாத்திரை போட்டுட்டு மயக்கத்தில் எங்கேயாவது ஒருத்தர் விழுந்து சாகணும். அதையும் செய்ய முடியலன்னா தைரியம் இருந்துச்சுன்னா ரயிலில் போய் விழுந்து நான் சாகணும். குடும்ப பிரச்சனை. அப்படியாக ஒரு எண்ணத்தோடு கல் மனசோடு இறுக்க நிறைந்த மனசோடு வாழ்ந்த அந்த மகன் இப்படி பார்க்குறான். அஞ்சாதே. அந்த வார்த்தையை பார்த்த உடனே பக்கத்தில் ஒரு ஸ்டாப்பில் இறங்குறான். இறங்கி என்ன பண்ணுறான், கால்நடையாக நடந்து வரான். நான் காலையில் ஒரு 7:30 மணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளைப்பங்களுக்கு போய் பூசை வச்சுட்டு நான் திரும்பி வர 9 மணி பூசை நிறைவேற்றுவதற்காக அவன் இந்த கொடிமரத்துக்கு எப்படி நமக்கு முன்னாடி ஒரு கொடிமரம் அதே போல் கொடிமரம் இருக்குது. அந்த கொடிமரத்தில் அவன் லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு அழுக்கட்டு சட்டை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பையை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான், உட்காந்துட்டு இருக்கிறான். நான் வண்டியை கடந்து போயிட்டே இருக்கிறேன். அந்த பையன் ஏதோ ஒரு வாஞ்சியோடு என்னை பார்க்குறான். உடுப்பு அங்கி பார்த்த உடனே நான் நேர ரூமுக்குள்ளார போகும் பொழுது என் உள்ளத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு. என்னென்றால் ஆண்டவர் என்னை தூண்டி எழுப்புறாரு. அந்த மகன் வந்திருக்கிறான்பா, போய் பாருன்ற ஏதோ ஒரு உணர்வு எனக்கு. அந்த பூசை நேரம் எனக்கு 10-15 நிமிஷம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் என்னை தயாரிக்க வேண்டும், உணவு சாப்பிட வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலே நான் போய் கொண்டிருக்கின்ற பொழுது என் உள்ளத்திலே ஒரு உணர்வு. ஏன் அந்த மகன் என்னை பார்த்தான்? போகின்றேன், வண்டி நிறுத்துகின்றேன், இறங்குகின்றேன். மகனை கூப்பிட்டு, தம்பி வாப்பா, நீ இங்கே என்னதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ எங்கே இருந்து வருகின்றாய் என்று சொல்லி அந்த மகனை கூப்பிட்டு நான் கேட்ட பொழுது அவன் பல்வேறுமான தன்னுடைய பிரச்சனைகளை அவன் சொல்லி முடித்துவிட்டு அந்த கையிலே வைத்திருக்க அந்த பையை காமிச்சான். மக்களே, 3 விஷயங்கள். அதாவது ஒன்று ரயிலில் குதிக்கணும், எனக்கு அதில் தைரியம் இல்லைன்னா. 2வது விஷம் குடிக்கணும், விஷத்தை குடிக்கிறதுக்கு என்னால் முடியல அப்படின்னா. 3வது இந்த பாருங்க, நிறைய மாத்திரை, கசகசன மாத்திரை, இதில் ஏதாவது ஒன்று இது எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு மரத்தடியில் அப்படியே மயங்கி செத்து போயிடணும் என்று தான் நான் வந்தேன் ஃபாதர் என்று சொன்னேன். அப்பொழுது நான் போகின்ற பொழுது இந்த வசனம் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது, ஒரு தெம்பை கொடுத்தது. அஞ்சாதே என்ற வார்த்தை என்னை ஊக்கப்படுத்தியது. அதனால தான் நான் வந்தேன், உங்களை பார்த்தேன் என்று சொன்னான். அதன் பிறகு அந்த இன்னைக்கு பெங்களூர்லேயும் இந்த இருக்கு 100 நாள் வேலை திட்டங்கள் எல்லாம் இருக்கு. தமிழ்நாடு முழுசு, இந்தியா முழுசும் இருக்கு. இந்த 100 நாள் வேலையில் போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா அந்த மரத்தடியில் ஆஹாஹா என்னத்த பேசுவாங்களோ சாமி. லைட்டாக போய் நீங்கள் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் போய் உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே கிளீனாக அந்த சின்ன பிள்ளை இந்த சின்ன பருவத்தில் ஆரம்பித்து அவங்க செத்து இறந்து ஒரு 50 ஆண்டு ஆகி போயிருங்க, அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. நடக்குதா இல்லைங்களா? அன்பு மக்களே, பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்தினார்கள். பெண்களுள் ஆசி பெற்றவர், அகில உலகத்தின் தாயாக, புரட்சிகரமான பெண்ணாக இன்றும் நம் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது அன்பு அன்னை லூர்து தாய். ஆகவே இந்த சிறப்பான நாளிலே பெண்களாகிய நீங்கள் பலர் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இன்று பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை அருட்தந்தையர் பெயராலும் உங்கள் அனைவர் பெயராலும் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி உமன்ஸ் டே. ஆகவே பெண்களுக்காக இந்த கல்வாரி பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். இன்னும் பெண்கள் பல துறைகளிலே முன்னேற வேண்டும். நம் அன்பு அன்னையிடத்திலே தேடி வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொடுங்கள். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும்
நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் புனித லூர்து அன்னை வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. உலகம் போற்றும் அன்னையே, உண்மையின் தாயே, தலை வணங்குகிறேன் அம்மா, உமை வணங்குகிறேன். உலகம் போற்றும் அன்னையே, உண்மையின் தாயே, தலை வணங்குகிறேன் அம்மா, உமை வணங்குகிறேன். அம்மா மரியே, அற்புத தாயே, அலையாய் திரண்டு முன்னே வருகின்றோம். அம்மா உலகம் போற்றும் அன்னை, உண்மையின் தாயே, தலை வணங்குகிறேன் அம்மா, உமை வணங்குகிறேன். உலகம் போற்றும் அன்னை, உண்மையின் தாயே, தலை வணங்குகிறேன் அம்மா, உமை வணங்குகிறேன். உலகம் போற்றும் அன்னை, உண்மையின் தாயே, தலை வணங்குகிறேன் அம்மா, உமை வணங்குகிறேன். உலகம் போற்றும் அன்னை, உண்மையின் தாயே, தலை வணங்குகிறேன் அம்மா, உமை வணங்குகிறேன். உலகம் போற்றும் அன்னை, உண்மையின் தாயே, தலை வணங்குகிறேன் அம்மா, உமை வணங்குகிறேன். உலகம் போற்றும் அன்னை, உண்மையின் தாயே, தலை வணங்குகிறேன் அம்மா, உமை வணங்குகிறேன். தலை வணங்குகிறேன் அம்மா, உமை வணங்குகிறேன். தலை வணங்குகிறேன் அம்மா, உமை வணங்குகிறேன்.
இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, குறையெல்லாம் கடந்தவனே துணை ஒன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, குறையெல்லாம் கடந்தவனே துணை ஒன்றை நாம் தேடி. மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ, மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ, குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோ. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, குறையெல்லாம் கடந்தவனே துணை ஒன்றை நாம் தேடி. அன்பு உன் பேரறிவோ தூய அறிவென்றும் நாம் தெரிவோ, அன்பு உன் பேரறிவோ தூய அறிவென்னும் நாம் தெரிவோ, இன்பம் நீ என தெளிவோ நல்லிரக்கம் நீ என மொழிவோ. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, குறையெல்லாம் கடந்தவனே துணை ஒன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, குறையெல்லாம் கடந்தவனே துணை ஒன்றை நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாண்போடும் இருப்பதாக. கரங்களை உயர்த்தியும் பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம் மக்களே. பிரைஸ் எல்லாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். அவரே நல்லவர். அவரே நல்லவர். அவரே நம்மை காப்பவர். அவரே நம்மை காப்பவர். நம்மை கண்ணின் கருவழி போல் பார்க்கின்றவர் அவரே. நம்மை கண்ணின் கருவிழி போல் பார்க்கின்றவர் அவரே. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பு மக்களே, தவக்காலத்தை நாம் ஆரம்பித்து விட்டோம். பலரும் பலவிதமான முயற்சிகளை எடுப்பீர்கள். 40 நாள் தவ உடை உடுத்துவது, 40 நாள் உண்ணா நோன்பு இருப்பது, 40 நாள் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது, 40 நாள் நான் குடிக்க மாட்டேன், 40 நாள் நான் புகைப்பிடிக்க மாட்டேன் என்று இப்படியாக பல முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பீர்கள். பிரியமான அன்பு மக்களே, இந்த 40 நாள் மட்டும்தான் நான் இதையெல்லாம் கடைபிடிப்பேன்,
இயேசு ஆண்டவர் உயிர்த்த அந்த விழாவுக்கு பிறகு பழையபடி என் வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன் என்றால் அது தவக்காலம் அல்ல. தவக்காலம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாள். நம்மையே சுய ஆய்வு செய்து பார்ப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நாள். இதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை குருக்கள் ஒரு வாரம் தியானம் செய்யறதுக்கு போகிறாங்க. அதே போல் மக்களாகி நீங்களும் வருடத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு உள்ளீர்ப்பு தியானத்துக்கு போவீங்க. இப்படி போகும் பொழுது எதற்காக செல்கின்றோம்? இதை நாம் உணர வேண்டும். நம்முடைய உள்ளத்தை கிளறி பார்ப்பதற்காக, நம்முடைய உள்ளத்தை கிழித்து பார்ப்பதற்காக. எதற்காக கிழிக்க வேண்டும்? எதற்காக நிலத்தை உழ வேண்டும்? என்னுடைய உள்ளமாகிய நிலம், என்னுடைய குடும்பம் ஆண்டவருக்கு ஏற்ற குடும்பமாக, வாழ்க்கையாக, ஆண்டவருக்கு ஏற்ற சிந்தனையாக, ஆண்டவருக்கு ஏற்ற பேச்சாக, ஆண்டவருக்கு ஏற்ற பார்வையாக நான் வாழ்கின்றேனா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கத்தான் இந்த 40 நாள். பிரியமான அன்பு மக்களே, இதை நாம் உணர்ந்து கிளறி பார்த்த பிறகு நாம் நம்முடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார். அழகாக எசாயா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூறுகின்றது, வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம். மக்களே, வழக்காடுவோம், எதையும் பேசி தீர்த்துக்கலாம் வாங்க என்று ஆண்டவர் நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அடுத்து சொல்றார் பாருங்க, உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். வாங்க பேசுவோம், பேசி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்போம். உங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பாருங்க, கடும் சிவப்பு, ரத்தத்தை பார்த்த உடனே அலறி ஓடி போயிடுறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, வாருங்கள் நமக்குள்ளார பேசி நல்ல ஒரு சமரசத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அதே போல இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் அதை நான் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன். கரங்களை வைத்து பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் மக்களே. இரத்த நிறமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை சீரழிந்து சின்ன பின்னமாக இருந்தாலும் கூட அதை நான் வெண்மையாக மாற்றுவேன், பரிசுத்தப்படுத்துவேன். ஏனென்றால் நீங்கள் என்னோடு வந்திருக்கின்றீர்கள், வழக்காட வந்திருக்கின்றீர்கள், பேசி தீர்ப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். ஆகவே அன்புக்குரிய மக்களே, இந்த வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏறெடுப்போம். எதையெல்லாம் நமக்கு இரத்தமாக இருக்கின்றது, எந்தெந்த வாழ்க்கையெல்லாம் இரத்தம் நிறைந்த, இரத்தம் தொய்ந்த ஒரு வாழ்க்கையாக, அகோரமான ஒரு வாழ்க்கையாக, கொடூரமான ஒரு வாழ்க்கையாக, அருவருப்பான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தால், மக்களே, இந்த பலிப்பீடத்தில் தூக்கி வைங்க. எல்லாருமே எல்லாம் நிறைய இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, பெங்களூர்லேருந்து, தமிழ்நாடு, எல்லா இடத்துல நீங்கள் நிறைய வந்திருக்கீங்க. அந்த உள்ளத்தை தூக்கி இங்கே வைங்க, எல்லாம் விட்டுருங்க. எல்லாம் அந்த செல்ஃபோன் எல்லாம் ஒரு 2 மணி நேரம் இடம் தூக்கி ஓரம் போட்டுட்டு, உங்கள் குடும்ப கவலை, உங்கள் பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துல தூக்கி போடுங்க, இந்த இடத்துல வைங்க. இந்த மாதாவினுடைய பலிப்பீடத்தில் தூக்கி வைங்க. இன்னைக்கு மாதா அதுதான் சொல்கிறாங்க. மக்களை, என்னை தேடி வந்துட்டீங்களா, உங்கள் உள்ளத்தெல்லாம் தூக்கி இங்கே வைப்பா, இங்கே வச்சிரு. அது போகும்போது நீ எடுத்துக்கா. போகும்போது எப்படி எடுத்துக்கன்னா, ஒரு புதிய ஒரு இதயமாக நீ எடுத்துக்கொள்ள போகின்றாய். பழைய இதயத்தை நீ எடுத்துக்க போறதில்லை. ஏனென்றால் நீ ஆண்டவர்கிட்ட எடுத்து வச்சு, ஆண்டவரே நான் உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன், உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன், இதை நீ மாற்றிக்கொடு, பரிசுத்தப்படுத்து என்று சொல்றார். ஆகவே அன்பு மக்களே, எல்லாம் கரங்களை குவித்து கண்களை மூடி அப்படியே உள்ளத்திற்குள்ளாக ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளுங்க. இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை இருந்தது, இப்படியெல்லாம் என் வாழ்க்கை நிலை, என் குடும்ப நிலை என்ன, என் மனைவி கிட்ட நான் எப்படி பேசுறேன். குடும்பத்தை மட்டும் நினைச்சு பாருங்க மக்களே. குடும்பத்துல உன் மனைவி இடத்துல நீ எவ்வளவு நேரம் அன்பா பேசியிருக்கிற, உன் பிள்ளைங்கள இடத்துல நீ எவ்வளவு நேரம் அன்பா பேசி நேரத்தை செலவழிச்சிருக்கிற, உன் கணவர்கிட்ட நீ எப்படி பேசியிருக்கீங்க, உங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி இருக்கிறீங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒரு முன் உதாரணமாக நடந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாம் உணர்ந்து பார்த்து
அப்படியே உள்ளத்தை தூக்கி அந்த அசிங்க நிறைந்த இதயத்தை, அந்த சாக்கடை நிறைந்த அந்த இதயத்தை, தெய்வமே இது வேண்டாப்பா, இது வேண்டவே வேண்டாம் என்று தூக்கி போட்டுட்டு அப்படியே வாருங்க. வந்து அழகான ஒரு பாடலை பாடி ஒப்பு கொடுப்போமா. அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். எல்லாம் சேர்ந்து அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். ஓடி வந்திருக்கிறேனப்பா, உதாரி மைந்தனை போல அப்பா. என்னுடைய சுய இன்பத்தின் காரணமாக, என்னுடைய சுய சிந்தனையின் காரணமாக உலகமே எனக்கு வாழ்க்கை அப்பா என்று சொல்லி உம்மை உதறி தள்ளி போனேனே அப்பா. இதோ நான் ஓடி வந்திருக்கின்றேன், என்னை மாற்றோம். காடுகளின் விலங்குகளும் உம் அன்பில் மகிழ்ந்திருக்க, நான் உம்மை பிரிந்து சென்றேன். உணர்ந்து பாடி வரும் பறவைகளும் காடுகளின் விலங்குகளும் உம் அன்பில் மகிழ்ந்திருக்க, நான் உம்மை பிரிந்து சென்றேன். அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன், அப்பா. கெட்டலைந்து ஓடி வந்தே, ஒன்றுக்கும் உன்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கரங்களை உயர்த்தி பிடித்த மக்களே, எல்லாருடைய கரங்களை உயர்த்துங்க. எல்லாருடைய கரங்களும் உயரணும். உயர்த்தி அன்று மோசேயன் உயர்த்தி பிடித்து ஜெபித்தது போல நாம் எல்லாரும் உயர்த்தி, அப்பா நான் உம்மை விட்டு விலகி சென்றேனப்பா, உமது அன்பை புறக்கணித்தேனப்பா, உமது இரக்கத்தை நான் புறந்தள்ளினேன் சாமி. அப்பா நான் இதோ நான் வந்திருக்கிறேன், உம்மை தேடி வந்திருக்கிறேன் அப்பா. என்னை ஆசீர்வதியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் சாமி. என்னுடைய பலவீனங்களை நீர் ஏற்றருளும் அப்பா. நொறுங்கு கொண்ட இதயத்தை நீர் உடைத்து புதிய இதயமாக நீர் மாற்றும் அப்பா என்று சொல்லி எல்லா கரங்களை வைத்து இயேசுவே என்று சொல்லி ஜெபிப்போமா. எல்லாரும் எல்லா 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 இயேசுவே இயேசுவே ஏறெடுத்து தாவீதின் மகனே இயேசுவே. நன்றி 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 நன்றி. எல்லா 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 கோட்படுங்க மக்களே, கண்களை மூடி கோட்படுங்க. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, சீராக்கின் புத்தகம் அன்பு மக்களை இப்படியாக சொல்லுகின்றது. மக்களை, சீராக்கினுடைய புத்தகம் 22வது அதிகாரத்துல பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடிவிடு என் மகனே, அதனுடைய பற்கள் விஷம் நிறைந்த பற்கள், பாவத்தை விட்டு ஓடு மகனே என்று சொல்லுது. என் அன்பு மக்களே, இந்த புனித பூமியிலே பாதம் பதித்து நின்று கொண்டிருக்கின்ற நாம்
பாவத்தை விட்டு விலகவும். இயேசுவே நன்றி நன்றி. எல்லா உறவுக்காக உறவுகளுக்கு சமாதானம் இல்லாத நிலைக்காக, குடும்பங்களிலே அமைதி இல்லாத நிலைக்காக, பல்வேறு பகை உணர்வுகளோடு, வெறுப்புகளோடு, கசப்புகளோடு, சிற்றின்ப இச்சைகளோடு, களவு நிறைந்த உள்ளத்தோடு வாழ்ந்த அந்த தருணங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கோப்போம். இயேசுவே, உமது விலை மதிக்க முடியாத ரத்தம் என் மீது இறங்கட்டும் சாமி. உமது விலை மதிக்க முடியாத ரத்தம் என் பாவத்தை கழுவட்டும் கழுவட்டும். உமது விலை மதிக்க முடியாத ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும் சாமி. உமது விலை மதிக்க முடியாத ரத்தம் என் குடும்பத்தை தூய்மையாக்கட்டும் அப்பா. என் மகனுக்கு இரங்கும், என் மகளுக்கு இரங்கும், என் கணவருக்கு இரங்கும், மனைவிக்கு இரங்கும் சாமி. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லோரும் இணைந்து எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவருடையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்களும் அது அருளி நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையெழுத்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 9 முதல் 14. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிடு. சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிடு. பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பன்னடை நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை சுட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளிலிருந்து விலகி செல்லாது என் புனித நாளின் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உன்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உன்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே, உம் வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும்.
ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதல்களுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். நற்செய்திக்கு முன் வசனம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது எனும் விருப்பம் அன்று, ஆனால் தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. இயேசு சுங்கசாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரித்தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரித்தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரித்தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கரங்களை வைத்து பிரைஸ் அல்லாஹ். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. மக்களை நீங்க சொல்லுங்க, பிரைஸ் அல்லாஹ். சத்தமா சொல்லுவோமா? பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பின்னாடி மாதா குளத்துக்கு போகிறவங்க, கடைக்கு போகிறவங்க எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் வேகமாக வந்து உள்ளே உட்காருங்க. இந்த ஒரு அற்புதமான இந்த கல்வாரி பலி என்பது மிக முக்கியமான ஒரு நாள். அப்படியே வந்து உட்காருங்கப்பா, அப்படியே எல்லாம் உட்காருங்க. திருப்பலி முடிஞ்ச பின்னாடி மாதா குளத்துக்கு போகலாம், கடைக்கு போகலாம், சாப்பாடு போகலாம், எல்லாம் போகலாம். இது நேரம் இங்கே வந்ததே இந்த கல்வாரி பலியில் கலந்துக்கிட்டு இறை வார்த்தையை காது கொடுத்து கேட்டு அந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது, இதெல்லாம் நம்ம உணர்ந்து ஒரு முழு ஆசீர்வாதத்தோடு நம்ம போகணும். சும்மா நம்ம அப்படியே போயிட்டு வந்துட்டு நடந்துக்கிட்டு கடைசியாக போயிட்டு கடையில் போய் ஏதாவது ஜாமான் சுருவம் வாங்கிக்கிட்டு மாதா குளத்தை தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம போகிறத விடாது. அதனால் வர்றவங்க வந்துக்கிட்டே இருங்க, பின்னாடி இடம் விடுங்க, உட்காருங்க. நல்லா கவனித்து இறை வார்த்தையை நல்ல முழுமையாக பங்கெடுக்க அனைவரையும் அழைக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜோக்கு சொல்லிவிட்டு பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும்.
நான் ஜோக்கு சொல்கிறேன், அதனால் தயவுசெய்து சிரிச்சிருங்க எல்லாருமே. கணவன் மனைவி ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒன்றா வாழ்ந்தாங்க. வாழ்ந்த பிறகு கோர்ட்டில் விவாகரத்து போட்டாங்க. விவாகரத்தில் வந்து ஜட்ஜு வந்து இவங்களுடைய கேஸ் எடுத்து எல்லாம் என்கொயரி பண்ணுறாரு. பேசிகிட்டே இருக்கும் பொழுது ஜட்ஜி கேட்குறாரு, நீதிபதி கேட்குறாரு, யார் மனைவி கிட்ட கேட்குறாரு, என்னம்மா உனக்கு பிரச்சனை சொல்லுமா அப்படின்ட்டு. எனக்கு வந்துங்க எங்கள் வீட்டுக்காரரு இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இது செய்கிறாரு, அதை செய்கிறாருன்ட்டு மனைவி தொடர்ந்து நிறைய குற்றங்களை சுமத்திக்கிட்டே வந்தாங்க கணவர் மீது. எங்கள் வீட்டுக்காரரு கடைசியாக முடித்தாங்க, கடைசியாக பேசவே மாட்டேங்கிறாருங்க எங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. அடுத்து நீதிபதி ஐயா அவர்கள் அவரை பார்த்து கேட்டார், ஏப்பா உனக்கு என்ன பிரச்சனை, மனைவிக்கிட்ட பேசுறது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இப்போ தான் ஜோக்கே வருது, சிரிச்சு விடுங்க தயவு செஞ்சு. நீதிபதி ஐயா அவர்களே, என் மனைவி என்னை பேச விட்டா தானே நான் பேசுறதுக்கு, என்னை பேசவே விட மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது என்று அவர் சொன்னாராம். ஜோக் சொல்லிட்டு யாருமே சிரிக்க மாட்டேங்கிறீங்களே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டால் நீங்கள் சிரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்குமே இப்படி தான் இருக்க மாட்டேங்குது. என் மனைவி என்னை பேச விட்டா தானே பாத வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டு நொறுக்கப்பட்டு உட்காந்துட்டு கிடக்கிறேன், அந்த வேதனை உனக்கு தெரியுமா சாமி, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் ஆண்கள் முகத்தில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மக்களே, இதெல்லாம் ஒரு ஜோக்காக இருந்தாலும் கூட உண்மை, குடும்பத்தில் பெண்கள் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. ஒரு குடும்பத்தின் குலவிலுக்கு பெண்கள். இன்னைக்கு பெண்கள் பல இடங்களிலே, இன்னைக்கு பல துறைகளிலே இன்னைக்கு போயிட்டே இருக்கிறாங்க, மேலே போயிட்டே இருக்காங்க. அதே போல இன்னும் பல துறைகளை எட்ட வேண்டும் பெண்கள். பெண்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு பெண்ணாக, புரட்சி தாயாக இன்றும் அகில உலகத்தை வளம் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே உன் வயிற்றில் ஒரு மகன் பெற்றெடுப்பான், அவனுக்கு இயேசு என்று நீ பெயரிடுவீர் என்று சொல்லும் பொழுது, நான் கணவனை அறியாமல் நான் எப்படி குழந்தை பெற்றெடுக்க முடியும் என்று சொல்லும் பொழுது, கடவுளால் ஆகாதது என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே, என்ன பிரச்சனை வந்தாலும் சரிடா, சமுதாயத்தில் எப்படி சொன்னாலும் சரி, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒரு புரட்சி தாயாக இன்றும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய அன்பு தாய். அந்த அன்பு அன்னை லூர்து தாயின் பெயரால் வந்திருக்கின்ற எல்லா பெண்களுக்கும், நம்முடைய திருத்தல அதிபர் பெயராலும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற மற்ற மக்கள் பெயராலும் பெண்களாகிய உங்கள் அனைவருக்கும் விமன்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி விமன்ஸ் டே. காட் பிளஸ் யூ. நல்ல ஒரு ஆண்கள் மட்டும் கரம் தட்டுங்க பெண்களுக்கு. நல்ல உங்கள் மனைவி நினச்சி கை தட்டுங்க சந்தோஷமா, எனக்கு ஒரு மனைவி கிடைச்சிருக்கா சந்தோஷம் அப்படின்ட்டு நல்லா சந்தோஷமா தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இறை வார்த்தைக்குள்ளாக நாம் வருவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம முதல் வாசகத்தில் ஒரு வசனத்தை நாம சிந்திக்க போறோம். எசாயா புத்தகத்தில் வாசிக்க கேட்டோம், இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்று. இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்று. அன்புக்குரிய மக்களே, எல்லாம் உட்காருங்க. அப்புறம் பின்னாடி நடந்துட்டு இருக்கிறீங்க, உட்காருங்க மக்களே, சீக்கிரம் உட்காருங்க மக்களே, சேர் போட்டு உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் சாமியார் முகத்தை தான் பார்க்கணும். சாமியாருடைய முகம் அழகாக இருந்தாலும் சரி, அழகாக இல்லாவிட்டாலும் சரி, நீங்கள் என்னை தான் பார்த்தாகணும். நான் உங்களை பார்க்குறேன்ல, நீங்கள் இவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களை பார்க்குற போது நீங்களும் என்னை பார்க்கணும்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்று எசாயா அழகாக குறிப்பிடுகின்றார். ஓரிரு வருடங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. கடற்கரை ஓர பகுதிக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு ஃபாதரை நான் சந்தித்தேன். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த கடலுக்குள்ளார நிறைய போகணும் சாமி, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு சொன்னேன். அப்படியா, ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு நாள் மாலை 5 மணிக்கு ஏற்பாடு செஞ்சிட்டார். புறப்படுவோம் ஃபாதர், ஆனால் திரும்பி வருது 1 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம். அதனால் உணவு எல்லாமே அந்த பெரிய போட்டு, இந்த கடற்கரையில் பார்த்துருப்பீங்க, பெரிய போட்டு, அது மீன் பிடிக்கிறதுக்காக போகிறது, வல்லம்னு சொல்லுவாங்க. அதனால் எத்தனை மணிக்குனாலும் வருவோம், திரும்பி வருவோம், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்டார். நான் ரெடி ஃபாதர்ன்னு சொன்னேன். அவர் என்னை அழைச்சிக்கிட்டு அவரோட இன்னும் ஒரு சில பேர் வந்தாங்க.
நீண்ட தூரம் போனோம். ஒரு 5 மணிக்கு புறப்பட்டோம். நீண்ட தூரம் போனோம். இருள் அப்படியே படர ஆரம்பித்து விட்டது. இருள் சூழ சூழ நான் கடலிலே நாங்கள் நீண்ட தூரம் பயணம் அப்படியே பார்த்தேன். இப்படி பார்க்கின்ற பொழுது கடற்கரையினுடைய எல்லைகள் எனக்கு தெரியவே இல்லை. எந்த இடத்துல இருக்கிறோம், எங்க நின்றுட்டு இருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியவில்லை. அப்ப என்னை அழைத்து சென்ற குருவானர்கிட்ட நான் கேட்டேன், சாமி என்ன சாமி, எங்கேயுமே ஒரு அடையாளமும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி நம்ம போய் கரையை சேருவோம் அப்படின்னு நான் ஒரு ஆச்சரியத்தோடு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, நம்மக்கிட்ட அந்த கருவி இருக்குது, திசை காட்டும் கருவி இருக்குது, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஏறக்குறைய அன்புக்குரிய மக்களே நடுக்கடலிலே சென்றோம். ஒரு இடத்துல நல்ல ஒரு உணவு தயாரித்து எடுத்து சென்றிருந்தோம். நல்லா சாப்பிட்டோம், பேசணும், பாடல்கள் அங்கேயே போட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக டான்ஸ் போட்டோம் நடுக்கடலில். எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்பி வரும்பொழுது அப்படியே போகிறோம். எல்லையினுடைய கடல் எல்லையே தெரியவில்லை. அப்பொழுது அவர்கள் அந்த கப்பலை அப்படியே நகர்த்திட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. வர 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 தூரத்தில் ஒரு வெளிச்சம் கிடைத்தது. அப்பதான் சாமியார் சொன்னாரு, ஃபாதர் அதோ பாரு, அங்க வெளிச்சம் தெரிகின்றது பாருங்க, அதுதான் கடல் கரையினுடைய எல்லை, அதுதான் ஊர் என்று அந்த குருவானவர் சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு உயிரே வந்துச்சு. அப்பாடா, எப்படி நம்ம தப்பிச்சுட்டான்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமான அன்பு மக்களே, இப்படியாக கடல் கரைகள் தெரியாத பொழுது, எல்லைகள் காணாத பொழுது தவிக்கின்ற மக்களுக்கு ஒரு கலங்கரை விளக்காக, ஒளி ஊட்டக்கூடிய ஒரு தாயாக, ஒளி தரக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றவர் நமது அன்பு அன்னை லூர்து தாய். அன்னைக்கு ஒரு கரம் தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கரம் தட்டணும். எல்லாம் ஒரு பின்னாடி இருக்கிறவங்க கரம் தட்டுறதை யோசிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மக்களே, ஆகவே தான் நம்ம மன்றாட்டில் நம்ம சொல்றோம், என்ன பண்றோம்? பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற கன்னிகையே, பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமா, அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நீங்க ஒளி நிறைந்த ஒரு தாய், அதற்கு நீங்க ஏற்ற தாயா? நீ உண்மையாலுமே பிரகாசமாய் இருக்கின்றாயா? அதற்கு நீ தகுதியான ஒரு தாயாக இருக்கின்ற, அதான் யோக்கியம். நீ யோக்கியமாடா என்று நாம் சொல்றோம்ல, நீ சரியானவனாடா, உன் குடும்பம் சரியா, உன் பிள்ளை சரியா, உன் வீட்டுக்காரர் சரியா என்று நாம் சொல்றோம்ல, யோக்கியமா என்று நம்ம பேசுறோம் இல்லையா கோபத்துல. அதே போல இங்கு அந்த வார்த்தை பிரகாசமாக துதிக்கப்பட, உம்மை புகழ, உம்மை வணக்கம் செலுத்த நீ சரியான ஒரு தாய். ஆகவே அந்த தாய் இருள் நடுவே ஒளி வீசுகின்ற ஒரு தாயாக இன்றும் நம் மத்தியிலே பிரகாசிக்கின்றார். ஒரு அழகான பாட்டு இருக்கும், கலங்கரை தீபமே கலங்களின் தாரகையே. பாட்டுக்காரங்க பாடுறீங்களா? கலங்கரை தீபமே சேர்த்து பாடுவோம். கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவார் தாயே. கலங்கரை தீபமே கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவார் தாயே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கலங்கரை தீபம் நம் அன்பு அன்னை. இந்த அன்பு அன்னைக்கு இந்த ஒளி எங்கு கிடைத்தது அதை நம்ம பார்க்கணும். இந்த தாய்க்கு அந்த பிரகாசிக்கின்ற அந்த ஒளி எங்கு கிடைத்தது? அனைவருமே புரிந்து கொள்ளுகின்ற முறையிலே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், கேள்வியும் கேட்கிறேன். இரவு நேரத்தில் இருள் சூழ்கின்ற அந்த நேரத்தில் அப்படியே ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா நிலா அப்படியே பிரகாசிக்கின்றது. குறிப்பாக அந்த பௌர்ணமி நாட்களிலே நிலா எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது நமக்கு தெரியும். இப்போ கேள்விக்கு வரேன், நிலா தானாகவே ஒளி தருகின்றதா அல்லது எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து ஒளியை பெற்று நமக்கு தருகின்றதா?
மக்கள் சொல்லட்டும். நிலாவுக்கு ஒளி தானாகவே வருகின்றதா அல்லது எங்கேயாவது ஒரு இடத்திலிருந்து ஒளியை பெற்று தருகின்றதா? சொல்லுங்க மக்களே. என்னம்மா? ஒளியை பெற்று தருகின்றது. எங்கிருந்து பெற்று தருகின்றது? எங்கிருந்துப்பா? சூரியனிடமிருந்து பெற்று தருகின்றது. கரெக்டா பதில் சொன்னீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகவே அன்பு மக்களே, சூரியனிடமிருந்து நிலாவானது வெளிச்சத்தை பெற்று அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இரவு நேரத்தை நாம் கால் தடுமாறாதபடி இரவு நேரத்திலும் பிரகாசிக்கின்ற ஒளியை கொடுத்து குளிர்ச்சியை கொடுத்து நாம் இரவு நேரங்களில் நம்முடைய பயணத்தை தொடர்வதற்காக அந்த நிலாவானது சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை பெற்று தருகின்றது. அதே போல இந்த சூரியனை நான் கடவுளாகவும் நிலாவை லூர்து மாதாவாகவும் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். ஏனென்றால் கடவுளிடமிருந்து பெறுகின்ற அந்த ஒளியை நமது அன்பு அன்னை பெற்று இந்த உலகிற்கு ஒளி வீசுகின்றார்கள். ஆகவே அவர்கள் பிரகாசமாக துதிக்கப்பட அவர்கள் யோக்கியமானவர்கள், அவர்கள் சரியானவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும். ஆகவே அன்புக்குரிய மக்களே, நாம் இந்த ஒளி இருளிலே ஒளிர வேண்டும் என்றால் அழகாக முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இந்த உலகிலே நம் குடும்பமாகி நாம் எல்லாருமே, சிறு பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, குடும்பம் இருக்கிறீங்க, எல்லாமே இருக்கிறீங்க. நாம ஒரு பிரகாசிக்கின்ற ஒரு குடும்பமாக, பிரகாசிக்கின்றவனாக, நான் ஒரு குருவானவராக, பிரகாசிக்கின்ற ஒரு கண்ணீராக, பிரகாசிக்கின்ற ஒரு இளைஞனாக, ஒரு இளம்பெண்ணாக, ஒரு பிள்ளையாக, மகனாக நான் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் அழகாக எசாயா புத்தகத்திலே 58வது அதிகாரம் 9வது வசனத்திலே எடுத்து காட்டுகின்றார். என்ன? நீ பிரகாசமாக ஒளி வீசணுமா? பாருங்க, சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும், நல்லா கவனிக்கணும், சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதவை பேசுவதையும் நிறுத்து. எதை செய்யணும்? சுட்டி காட்டி பொல்லாதவை பேசுவதையும் நிறுத்திவிடு. நல்ல சத்தமா. எல்லாருக்கும் தமிழ் புரியுதா? தமிழ் எல்லாருக்கும் புரியுதா? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் புரியும் தமிழ். பெங்களூர்ல பேசுறதெல்லாம் தமிழ் மொழி தான். எனக்கும் பெங்களூர் தெரியும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. சுட்டி காட்டி குற்றம் சுமப்பதை, மக்களே இதை நல்ல நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கணும். இந்த மண்ணுலைகளை பிறந்திருக்கின்ற என்னையும் சேர்த்து சொல்ற மக்களே, என்னையும் சேர்த்து சொல்றேன், குருவானவராகிய என்னையும் சேர்த்து சொல்றேன். இந்த மண்ணுலைகளை பிறந்திருக்கின்ற நாம் எல்லாருமே சரியானவர்கள் என்று நினைக்கின்றீர்களா? சரியானவர்களா நாம் எல்லாருமே? கண்டிப்பா கிடையாது. எல்லாமே குறையுள்ள மனிதர்கள். நாம் எல்லோருமே ஏதாவது ஒன்றிலே குறைவா இருப்போம். பேச்சிலும் சரி, எண்ணத்திலும் சரி, செயல்களிலும் சரி, ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் கண்டிப்பாக குறையுள்ள மனிதர்களாக தான் நாம் இருக்கின்றோம், சாகின்ற வரை. ஆகவே தான் வேதம் சொல்லுகின்றது, ஒரு நீதிமான் ஒரு நாளைக்கு 70 முறை தவறுகின்றானா. பாருங்களேன், ஒரு நீதிமான். அப்படின்ற பொழுது ஒரு சராசரி மனிதனாகிய குருவானவராகிய நானும், மக்களாகி நீங்களும் எத்தனையோ முறை நாம் தவறுவோம். அதை நாம் என்றைக்கு நாம் முதலிலே ஆழமாக உணர்கின்றோமோ அன்னைக்கு தான் நீ சரியில்லைப்பா, நீ சரியில்லை பொண்ணு, நீ சரியில்லைமா, உன் குடும்பம் சரியில்லை என்று இந்த விரலை நாம் நீட்டவே மாட்டோம். இந்த விரலை நாம் நீட்டவே மாட்டோம். இந்த தவ நாட்களில் மக்களை இதை நல்லா நினைச்சு பார்ப்போம். இன்னைக்கு பெங்களூர்லேயும் இந்த இருக்கு 100 நாள் வேலை திட்டங்கள் எல்லாம் இருக்கு. தமிழ்நாடு முழுசு, இந்தியா முழுசும் இருக்கு. இந்த 100 நாள் வேலையில போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா அந்த மரத்தடியில ஆஹாஹா என்னத்த பேசுவாங்களோ சாமி. லைட்டாக போய் நீங்கள் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் போய் உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே கிளீனாக அந்த சின்ன பிள்ளை இந்த சின்ன பருவத்தில் ஆரம்பித்து அவங்க செத்து இறந்து ஒரு 50 ஆண்டு ஆகி போயிருங்க, அது வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. நடக்குதா இல்லைங்களா? வாங்க அப்படியே உட்காருங்க மக்களே, பின்னாடி இருக்கிறீங்க அப்படியே உட்காருங்க. ஆக நாம் காலை முதல் மாலை வரைக்கும் வாய் திறக்கின்ற வரை நாம் எதையாவது மற்றவர்களை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோமோ ஒளியே தன்னை பற்றியோ, தன் குடும்பத்தை பற்றியோ, தன் பிள்ளைகளை பற்றியோ நாம் பேசுவதை நாம் அறவாகவே நிறுத்தி விடுகின்றோம். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு.
குற்றம் சாட்டி, குற்றத்தை சுட்டி காட்டி, மற்றவர்களை பற்றி குறைகளை சுட்டி காட்டுவதை நிறுத்து. இல்லாதவை பொல்லாதவை பேசுவதை நிறுத்து. அப்படி நீ நிறுத்துகின்ற பொழுது உன் குடும்பம் ஒளிரும், உன் குடும்பம் பிரகாசிக்கும். மக்களே, இதுதான் நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. இன்னைக்கு ஏன் நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைங்களை எல்லாம் பார்ப்போம், என்ன ஃபாதர் பிஸ்னஸில் சரிவாகுது, என் பையன் கொஞ்சம் போக்கே சரியில்லாத போகிறான், என் பையனும் என் பிள்ளையும் பார்த்தீங்க அப்படின்னா வயசாக வேற மாதிரி போகுது, திருமணம் நடக்க மாட்டேங்குது, நிறைய ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு என்று காரியங்கள் நாம் சொல்லுவோம். மக்களே, என் அன்பு மக்களே, எல்லாருக்குமே புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி முள்ளை போட்டுட்டா இனி அந்த முள்ளு மேலே காலை வச்சு என்ன ஆகும்? குத்தத்தான் செய்யும். காலையில் நைட்டு சமைக்கிறீங்க, காலையில் எழுந்த உடனே அந்த பாத்திரத்தை நல்ல சர்ப்பவரை போட்டு தேய்ச்சி நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு பால் காசுவதற்காக அவங்க எடுத்து வைக்கிறீங்க. ஏன்? நைட்டு பால் காய்ச்சி டீ வச்சு பாத்திரத்தை அப்படியே தூக்கி வச்சு டீ சூடு பண்ணுங்க, பால் காசுங்க. ஏன்னு கேட்டால் பால் கெட்டு போயிடும், டீ கெட்டு போயிடும், உணவு கெட்டு போயிடும் என்று அறிந்திருக்கின்ற நாம் நம்முடைய உள்ளத்தை பற்றி கவலைப்பட்டோமா? நம்முடைய உள்ளத்திலே அந்த முள்ளை தூக்கி போட்டுட்டு உள்ளத்தில் போட்டு அமுத்தி வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு இருந்தா அதுதான் நடக்கும். மக்களே, நீ எதை நினைக்கின்றாய் அதுதான் நீ அறுவடை செய்வாய். ஆகவே ஆண்டவர் எசாயா இறைவாக்கினர் வழியாக அன்று இஸ்ராயேல் மக்களுக்கு மொழிந்தது வேத வாக்கு இன்று நமக்கு காட்டுகின்றார். உன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை பற்றி சுட்டி காட்டி நீ தப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவதை நிறுத்து. இல்லாதது பொல்லாததை நீ சொல்லுவதை நிறுத்து. அப்படி நீ நிறுத்துகின்ற பொழுது இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. உன்னை பற்றி நீ சிந்திக்கின்ற பொழுது, உன்னையே நீ சுய ஆய்வு செய்து உன் வாழ்க்கையை நீ சரிப்படுத்தி கொண்டு வாழுகின்ற பொழுது உன் குடும்பம் பிரகாசிக்கும், உன் பிள்ளை பிரகாசமாக இருக்கும், உன் உறவுகள் நன்றாக இருக்கும், உன் தொழில் சிறக்கும், எல்லா காரியங்களிலும் நீ உயர்வடைந்து கொண்டே இருப்பாய். அது எல்லாரும் சரி, குருவானவரும் சரி, நானும் சரி, எல்லாமே சரி. ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக நாம் வாழ முடியும். நம் அன்பு அன்னை இடத்திலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை. நம்ம அன்பு அன்னை ஒரு பொழுதும் செருக்கு நிறைந்த ஒரு தாயாக, ஆணவ பேச்சு பேசுகின்ற ஒரு தாயாக, நான் தான் அகில உலகத்தின் தாய், நான் இயேசுவினுடைய தாய், இயேசுவை பெற்றெடுத்தவள், தந்தை கடவுளுடைய தாயாக நான் இருக்கின்றேன் என்று ஒரு பொழுதும் நம் அன்பு அன்னை பேசவே இல்லை. என் அன்பு மக்களே, மற்றவர்களை பற்றி இல்லாததை பொல்லாததை பற்றி அன்னை மரியாள் ஒரு பொழுதும் குற்றத்தை சுமத்தவே இல்லை. எங்கெல்லாம் அன்பு அன்னை மரியாள் இன்றும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, என் அன்பு ஜனங்களே, ஜெபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபடுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்றுதான் அன்பு அன்னை நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்களே ஒழிய, நீ சரியில்லை, உன் குடும்பம் இப்படி இருக்குது, இந்த உலகம் சரியில்லை, இந்த நாடு சரியில்லை, இந்த நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் சரியில்லை என்று நம் அன்பு அன்னை ஒரு பொழுதும் சொல்லவில்லை. கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஹல்லேலூயா சொல்லும் போது நீங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கண்களை, அதாவது தூங்குறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அல்ல, தூங்குறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். வெரி குட், ஹல்லேலூயா. எல்லாம் வேற இருக்கிறீங்க, இறைவார்த்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, பிரைஸ் தி லார்ட். இந்த இறைவார்த்தை உங்களை பாதிக்கும், இந்த இறைவார்த்தை உங்களை சுடும், உங்களை பக்குவப்படுத்தும். அன்பு மக்களே, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஏதாவது ஒன்று உன்னை பாதிக்கும். மக்களே, ஒரு நல்ல ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக பழைய பங்குல நான் பணி செஞ்சுட்டு இருந்தேன். பாருங்க, அந்த இறை வார்த்தை எவ்வளவு அந்த மகனை மாற்றியது என்பதற்காக இந்த உதாரணத்தை நான் சொல்றேன். அப்ப சேலத்திலிருந்து ஒரு பையன், அந்த பையன் ஒரு பையில கொஞ்சம் விஷமும் பக்கத்துல ஒரு மாத்திரையும் எடுத்துக்கிட்டு அவன் அப்படியே பயணம் செஞ்சிட்டு இருக்கிறான். அங்கிருந்து பஸ் ஏறி வரான். எங்க வரான் தெரியுங்களா?
நான் இருக்கின்ற பக்கத்து பங்கில் ஒரு பொம்புடின்னு ஒரு பங்கு இருக்குது, அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த பையன் அந்த வண்டியில் போகும் பொழுது நான் என்னுடைய பங்குக்கு முன்னாடி அந்த அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு இறைவார்த்தை நான் வாசித்திருக்கேன். இறைவார்த்தையை எழுதி போட்டிருக்கேன். என்ன இறைவார்த்தை அப்படின்னா, அஞ்சாதே என்ற வார்த்தை. ஏன்னா அந்த மெயின் ரோடுன்றதுனால போகிற மக்கள் எல்லாம் படிக்கட்டும் என்பதற்காக அந்த கோவிலுக்கு முன்னாடி அஞ்சாதே என்று மட்டும் நான் எழுதி வைத்திருந்தேன். இந்த மகன் பாப்பரெட்டிப்பட்டியில் இறங்குறான், பொம்மடிக்கு பஸ் ஏறுறான். பஸ் ஏறி அவன் ஜன்னல் ஓரத்தில் உட்காடுறான். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் உட்காடுறான். ஏன்னா லெஃப்ட் சைடில் தான் அந்த சர்ச் இருக்கின்றது, நம்ம சர்ச். அந்த சர்ச்சு கடக்கின்ற அந்த நேரத்திலே அவன் திரும்பி பார்க்கின்றான். அந்த ஆலயத்திலே அஞ்சாதே என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது. அதை அவன் சடனாக படிக்கின்றான். அஞ்சாதே அந்த வார்த்தை அவன் உள்ளத்தில் அப்படியே உள்ளத்தில் இறங்குகின்றது. கல் மனுஷனாக நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், ஒன்று விஷம் குடிச்சு சாகணும், அல்லது மாத்திரை போட்டுட்டு மயக்கத்தில் எங்கேயாவது ஒருத்தர் விழுந்து சாகணும். அதையும் செய்ய முடியலன்னா, தைரியம் இருந்துச்சுன்னா ரயிலில் போய் விழுந்து நான் சாகணும், குடும்ப பிரச்சனை. அப்படியாக ஒரு எண்ணத்தோடு, கல் மனசோடு, இறுக்க நிறைந்த மனசோடு வாழ்ந்த அந்த மகன் இப்படி பார்க்குறான், அஞ்சாதே. அந்த வார்த்தையை பார்த்த உடனே பக்கத்தில் ஒரு ஸ்டாப்பில் இறங்குறான். இறங்கி என்ன பண்ணுறான், கால்நடையாகவே நடந்து வரான். நான் காலையில் ஒரு 7:30 மணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளைப்பங்கில் போய் பூசை வச்சுட்டு நான் திரும்பி வர 9 மணி பூசை நிறைவேற்றுவதற்காக அவன் ஒரு இந்த கொடிமரத்துக்கு எப்படி நமக்கு முன்னாடி ஒரு கொடிமரம் அதே போல் கொடிமரம் இருக்குது. அந்த கொடிமரத்தில் அவன் லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு அழுக்கட்டு சட்டை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பையை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான், உட்காந்துட்டு இருக்கிறான். நான் வண்டியை கடந்து போயிட்டே இருக்கிறேன். அந்த பையன் ஏதோ ஒரு வாஞ்சியோடு என்னை பார்க்குறான். உடுப்பு அங்கி பார்த்த உடனே நான் நேர ரூமுக்குள்ளார போகும் பொழுது என் உள்ளத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு. ஏனென்றால் ஆண்டவர் என்னை தூண்டி எழுப்புறாரு. அந்த மகன் வந்திருக்கிறான்பா, போய் பாருன்ற ஏதோ ஒரு உணர்வு எனக்கு. அந்த பூச நேரம் எனக்கு 10-15 நிமிஷம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நான் எண்ணெய் தயாரிக்க வேண்டும், உணவு சாப்பிட வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலே நான் போய் கொண்டிருக்கின்ற பொழுது என் உள்ளத்திலே ஒரு உணர்வு. ஏன் அந்த மகன் என்னை பார்த்தான்? போகின்றேன், வண்டி நிறுத்துகின்றேன், இறங்குகின்றேன். மகனை கூப்பிட்டு, தம்பி வாப்பா, நீ இங்கே என்னதுக்கு உட்காந்துட்டு இருக்கிற, நீ எங்கே வந்து வருகின்றாய் என்று சொல்லி அந்த மகனை கூப்பிட்டு நான் கேட்ட பொழுது அவன் பல்வேறுமான தன்னுடைய பிரச்சனைகளை அவன் சொல்லி முடித்துவிட்டு அந்த கையிலே வைத்திருக்க அந்த பையை காமிச்சான். மக்களே, 3 விஷயங்கள். அதாவது ஒன்று வந்து ரயிலில் குதிக்கணும், எனக்கு அதில் தைரியம் இல்லைன்னா. 2வது வந்து விஷம் குடிக்கணும், விஷத்தை குடிக்கிறதுக்கு என்னால் முடியல அப்படின்னா. 3வது இந்த பாருங்கள், நிறைய மாத்திரை, கசகசன மாத்திரை, இதில் ஏதாவது ஒன்று இது எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு மரத்தடியில் அப்படியே மயங்கி செத்து போயிடணும் என்று தான் நான் வந்தேன் ஃபாதர் என்று சொன்னேன். அப்பொழுது நான் போகின்ற பொழுது இந்த வசனம் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது, ஒரு தெம்பை கொடுத்தது. அஞ்சாதே என்ற வார்த்தை என்னை ஊக்கப்படுத்தியது. அதனால தான் நான் வந்தேன், உங்களை பார்த்தேன் என்று சொன்னான். அதன் பிறகு அந்த மகனுக்கு பல காரியங்களை நான் சொல்லி திருப்பலி முடிந்த பிறகு அவனை அனுப்பி வைத்தேன். அந்த மகன் நன்றாக இருக்கின்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரிய மக்களே, இறை வார்த்தை நாம் நன்றாக கேட்கின்ற பொழுது நம்முடைய உண்மையாகவே நம்முடைய உள்ளத்திலே ஏதாவது ஒன்று பாதிப்பு உண்டு பண்ணும். அப்படி இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை பாதிப்பு ஏற்படுத்துகின்ற பொழுது நம்முடைய உள்ளமும் நம்முடைய குடும்பமும் பிரகாசிக்கும். வாங்க இறை வார்த்தைக்குள்ள நாம் வருவோம். ஆகவே அன்னை மரியாள் பிரகாசிக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய உள்ளத்திலும், எண்ணத்திலும், சிந்தனையிலும், செயல்களிலும் அவருக்கு கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் எதுவுமே அவருடைய உள்ளத்தில் இல்லை. ஆகவே அவர் முகம் எப்பொழுதுமே பிரகாசித்தது. ஆகவேதான் லூக்கா நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், தாழ் நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் என்னை கடைக்கண் நோக்கினார். கடைக்கண் நோக்கினார். தாழ் நிலையில் இருந்த என்னை, ஒரு குக்கிராமத்திலே நான் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த வயசு பிள்ளையாக என்னை ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தாயாக என்னை உயர்த்தி பிடித்திருக்கிறாங்க. ஆகவே தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழுகின்ற பொழுது, மற்றவர்களை குற்றங்களை மிகைப்படுத்தி பேசாமல் இருக்கின்ற பொழுது, மற்றவருடைய குடும்பங்களை பற்றி தெரிந்து தெரியாத காரியங்களை எல்லாம் பேசி அந்த குடும்பத்தை கேவலப்படுத்தாமல் வாழுகின்ற பொழுது, குருவானவராகிய நான் என்னுடைய சக குருவானவரை பற்றி இல்லாதது போல சொல்லாத பொழுது, எனக்கு உயர் அதிகாரியாக இருக்கின்ற என்னுடைய ஆயரை பற்றி பேசாது இருக்கின்ற பொழுது, நானும் பிரகாசிப்பேன், மக்களாகி நீங்களும் பிரகாசிப்பீர்கள். அன்பு அன்னை அப்படியாக தான் பிரகாசித்தார்கள். அவருடைய முகம் ஒளிர்ந்தது.
அன்னை மரியாளின் முகம் இன்றும் ஒளிந்தது. பிரியமான என் அன்பு மக்களே, நம் ஒவ்வொருவருடைய முகமும் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் ஒளி வீச வேண்டும். அதற்கு பாருங்க, ஏன் ஒளி வீசல அப்படின்றதுக்கு விவிலியத்தில் நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். யூதாஸ் காரியோத், அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுது நான் ஆண்டவரை நான் காட்டி கொடுக்க வேண்டும், அந்த 30 வெள்ளிக்காசை நான் எப்படி உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்ற அதே சிந்தனையோடு இருந்தான். ஆகவே அந்த உணவின் பொழுது கூட அவனுடைய உள்ளமும் எண்ணமும் அங்கே இருந்தது, மூப்பர்கள் மத்தியிலே இருந்தது. ஆகவே ஆண்டவருடைய அந்த உடலை, இதோ என்னுடைய உடலும் இரத்தமும் என்று சொல்லி அந்த அப்பத்தை எடுத்து கொடுத்த உடனே அவன் அதை பெற்று உண்ட பிறகு அவன் வெளியே சென்றான். அன்று அழகாக யோவான் செய்தியாளர் குறிப்பிடுகின்றார், அவன் வெளியே செல்லுகின்ற பொழுது அது இருள். ஏனென்றால் அவனுடைய உள்ளம் இருளாக இருந்தது. அந்த உள்ளம் இருளாக இருக்கின்ற பொழுது அவன் எப்படி பிரகாசத்திற்குள்ளாக நுழைவான்? ஆகவே அந்த வசனம் சொல்லுகின்றது, அவன் வெளியே செல்லுகின்ற பொழுது அது இருட்டாக இருந்தது. அப்படி என்றால் அவன் வாழ்க்கையே ஒரு இருண்ட வாழ்க்கையாக இருந்தது. ஆகவே அவன் என்ன செய்தான்? இந்த நிகழ்வுக்கு பிறகு, காட்டி கொடுத்த பிறகு, மாசற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து பாவம் செய்தேனே என்று சொல்லி அவன் ஓடோடி சென்றான். மரத்திலே கயிறை போட்டான், தூக்கிலிட்டான், செத்து போனான். பிரியமான அன்பு மக்களே, நாம் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாத பொழுது இப்படியாக தான் மாறும். இப்படியாக அல்ல, நம் குடும்பம் சிதறி போகும், நம் குடும்பம் உடைந்து போகும். மக்களே, அது குருவானவராக இருந்தாலும் சரி, கண்ணீராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஏற்றவர் வாழ்க்கை வாழாத பொழுது அப்படிதான். அதே போல பாருங்க, காயின், சவுல், இவருடைய முகமெல்லாம் எப்படி இருந்தது? காயின் தன் தம்பியை பார்த்து 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 அப்படி நொந்து போனான், உடைந்து போனான். என்னடா இவன் இப்படி வாழ்றானே என்று சொல்லி உடைந்து போன அந்த மகன் என்ன செய்கின்றான்? தம்பியை கூப்பிடுறான், வைக்காட்டுக்கு போலாம் வா என்று சொல்லுகின்றான், அழைத்து சொல்லுகின்றான், கொலை செய்கின்றான். அவனுடைய வாழ்க்கை அழிந்து போய்விட்டது. அதே போல சவுல், நம்முடைய இஸ்ராயேல் நாட்டை பாதுகாத்தானே இந்த சின்ன பையன் தாவீது, இவனும் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் தானே என்று சொல்லி சவுல் தாவீதை ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை. ஆகவே நாம் பார்க்கின்றோம் 1 சாமுவேல் புத்தகத்தில் 16, 17, 18 அதிகாரங்களை வாசிக்கின்ற பொழுது அந்த தாவீதை கொல்வதற்கு எப்படியெல்லாம் கங்கணம் கட்டினான் என்று, எப்படியெல்லாம் இவனை கொல்ல வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான், நினைத்தான். ஆகவே சவுலுடைய வாழ்க்கை இறுதியாக எப்படி முடிந்தது என்று நமக்கு தெரியும். பிரியமான அன்பு மக்களே, ஆகவே நாம் இருள் நடுவே ஒளி வீச வேண்டும். இருள் நடுவே நம்முடைய அன்பு அன்னை லூர்து தாய் பிரகாசிக்கின்ற ஒரு தாயாக இருப்பது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒளி வீச வேண்டும், ஒளி வீச வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை அன்பு மக்களே, நாம் தேர்ந்தெடுப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. நான் தேர்ந்தெடுப்பது குருத்து வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. மீண்டும் எனக்கு அந்த அழைப்பு கிடைக்குமா என்பது கிடையாது. இந்த மண் உலகிலே அந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ வேண்டும்? பாருங்க, வசனம் அழகாக குறிப்பிடுகின்றது. முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் அழகாக எசாயா இறைவாக்கன்னு சொல்றார், எதை செய்ய வேண்டும்? பசித்திருப்போருக்கு உணவு கொடு, ஏழைகளை மதி, நோயாளிகளை கண்காணி, பெரியவர்களை மதிப்பு கொடு, குடும்ப பொறுப்பில் நட. இன்னைக்கு இதுதான் நம்ம நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, பல காரியங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க. மக்களே, உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டுட்டு வரேன். பாருங்க, உங்கள் பங்கில் இருக்கிற சாமியார் நினைச்சு பாருங்க, உங்கள் பங்கில் இருக்கிற சாமியார் காலையில் பூச வைக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை பூசம் வச்சுட்டு சென்று வாருங்கள் திருப்பலி முடிஞ்சது என்று சொல்லிட்டு உடனடியே போயிட்டு ரூமுக்கு போனால் அங்கேயே கழட்டி தூக்கி ஆங்கரில் மாட்டிட்டு கார் சாவி எடுத்துக்கிட்டு அவர் எங்கேயோ இஷ்டம் போன போக்கில் போயிட்டு சனிக்கிழமை சாயந்தரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கிறதுக்கு மட்டும் ரெடி ஆனாருன்னு சொன்னால், மக்களே நீங்கள் என்ன நினைப்பீங்க? நல்ல சாமியார்னு சொல்லுவீங்களா? எல்லாம் என்னை பார்த்து சொல்லுங்கள், என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நல்ல சாமியார், சூப்பர் சாமியாரா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போனார், மீண்டும் சனிக்கிழமை நைட்டு தான் வர்றாரு, நல்ல சாமியார் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அப்படியே உங்க பாரு, உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியுது, இந்த சாமியாரெலாம் எதுக்கடா சாமியாரானா, எதுக்கடா இருந்தாலும் வந்தான், அப்படியே உள்ளத்தில் அப்படி சொல்ல முடியாமல் அப்படியே குமுறி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருடைய முகத்தையும் பார்த்தா அப்படி குமுறுறீங்க, நல்லாவே தெரியுது இல்லை? அப்போ சாமியார் அவைலபிளாக இருக்கணும், ஆன்மீக காரியத்தை பார்க்கணும்,
நாங்கள் சாமியார் சந்திக்கும் பொழுது சாமியார் வா மகனே வா மகளேன்னு உட்கார வச்சு பேசணும், வீடு மந்திரத்தை கூப்பிடணும், எல்லாத்துக்கும் சாமியார் அவைலபிளாக இருக்கணும்னு ஆசைப்படுற மக்களாகி நீங்கள் இந்த குருவானவர் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீ என்னமோ பிஸ்னஸ் பண்ணு, எல்லாமே பண்ணு, உன் குடும்பத்தில் நீ நேரத்தை செலவழிக்கின்றாயா மக்களே? உன் குடும்பத்தில் உன் கணவன் உன் மனைவி உன் பிள்ளைகளோடு நீ அமர்ந்து என்னைக்காவது சாப்பிட்ருக்கிறீங்களா? இன்னைக்கு வேகமான போகின்ற உலகில் இதுதான் நம்ம ரொம்ப ஆழமாக இந்த தவ நாட்களை சிந்திச்சு பார்க்கணும். நேரத்தை ஒதுக்கணும் மக்களே, நேரத்தை ஒதுக்குங்க. பிஸ்னஸ்ன்னு போயிட்டு இருக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் குடும்பத்தில் அமைதி இருந்தால் எல்லாமே கிடைக்கும். அதான் எதெல்லாம் செய்யணும், குடும்ப பொறுப்பில் இருப்பது. என் மனைவி என் பிள்ளை என் கணவர் என்ற பொறுப்பில் இருப்பது ஒரு அற்புதமான வசனம். அதான் ஆகவே அது தாகமாயிருப்பவர்களுக்கு, யாரெல்லாம் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள், துன்பப்பட்டு இருக்கின்றார்களோ இப்படிப்பட்டவர்களுக்கு நாமால் முடிந்த உதவிகளை செய்கின்ற பொழுது நீ இருள் நடுவே ஒளி வீசுவாய், இருள் நடுவே ஒளி வீசுவாய். பிரியமான அன்பு மக்களே, இதுதான் ஆண்டவர் இயேசு அழகாக குறிப்பிடுகின்ற இன்றைய நற்செய்தியிலே. எல்லாம் முணுமுணுத்தாங்க, அந்த தொடக்கத்தில் வந்துருச்சு இல்லையா, எல்லாம் முணுமுணுத்தாங்க. லேவி சுங்கசாவடியில் அமர்ந்து பணத்தை வசூல் பண்ணி கல்லா போட்டி நிரப்பிட்டு இருக்கிறாரு. அந்த லேவி என்பவர் யாரு? மத்தியையு நிரப்பிட்டு இருக்கிறாரு. அவரை போய் வாப்பா என்னை பின்பற்றுன்னு சொல்றாரு. அவரும் சந்தோஷமா அந்த கல்லா போட்டியை எடுத்து ஓரம் கட்டிட்டு அப்படியே அவரை அன்போடு அவரை தழுவி கொண்டு அவர் பின்தொடர்றாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறாரு. அந்த விருந்துக்கு நிறைய பேர் அழைப்பு பெற்றிருக்கிறாங்க, போறாங்க, உட்கார்றாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் எப்படி இருந்தது பாருங்க மக்களே. ஆண்டவருடைய எண்ணம் எப்படி இருந்தது, அங்கே உடன் வந்திருந்தவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது பாருங்க. முணுமுணுத்தார்கள், முணுமுணுப்பு. இதுதான் நிறைய நல்ல நேரம் நினைப்பாருங்க, எல்லாருமே நினைப்பாருங்க. முணுமுணுக்கிறது, கசமசு 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 கசம் பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்படியாக அந்த உடன் வந்திருந்த உறவுக்காரர்கள் எல்லாமே முணுமுணுத்தாங்க. முணுமுணுத்துட்டு சொல்றாங்க பாருங்க, என்ன உங்க போதகர் உங்க இயேசு ஆண்டவர் பாவிகளோடு உணவருந்திட்டு இருக்கிறாரு. அப்ப இவங்க எல்லாமே நல்லவர்கள், பரிசுத்தமான்கள், பாவம் செய்யாதவர்கள், எதையுமே அறியாதவர்கள், தூய்மையானவர்கள். அப்படி ஒரு மமதையோடு எண்ணத்தோடு ஏன் இவர் பாவியோடு உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரே என்று முணுமுணுக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க மக்கள், அதை நாம் எல்லாரும் நல்ல உள்ளத்துல வச்சுக்கணும் மக்களே. லூக்கா நற்செய்தி 5:32, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே வந்தது நோய் உற்றவருக்கு. பல்வேறு நோய்களால் பீடிக்கப்பட்டிருப்பவர்கள், நோய் உடல் அளவில் மட்டும் நோய் இல்லை, உள்ளத்தளவில், குடும்ப அளவில், பல்வேறு வகைகளில் பிரச்சனைகளாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு மருத்துவராக, ஒரு மருத்துவராக நம் மத்தியிலே நம் ஆண்டவர் இயேசு வந்திருக்கின்றார். அந்த இயேசுனுடைய தாய் அன்னை மரியாளும் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மத்தியிலே நம் அன்பு அன்னையும் இன்று கொண்டிருக்கின்றார்கள், அங்கே இருக்கின்றார்கள். ஒரே ஒரு வசனத்தோடு இறை வார்த்தையை நாம் நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 நாள் தவ நாட்கள், மிக அற்புதமாக இந்த நாளை நாம் கடவுள் கொடுத்துருக்கிறார். நான் தொடக்கத்தில் முன்னுரையில் சொன்னேன், நிறைய பேர் காபி கூட போடுவீங்க, நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, நிறைய பேர் புனித பயணம் போவீங்க, இப்படி நிறைய காரியங்கள் நல்லது மக்களே, எல்லாமே நல்லது செய்யணும். எல்லாம் குருக்களும் செய்கிறாங்க, கண்ணீர்களும் செய்கிறாங்க, எல்லாருமே செய்கிறாங்க ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மத்திய நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தீர்கள் என்றால் தர்மத்தை பற்றியும் ஜெபத்தை பற்றியும் நோன்பு பற்றியும் அழகாக குறிப்பிடுகின்றார். நீ தர்மம் செய்யும் பொழுது உனது வழக்கை தெரியாது இருக்கட்டும், இனி ஜெபம் செய்கின்ற பொழுது உள்ளறைக்கு சென்று ஆண்டவர் மறைவாய் இருப்பதை காண்பார், அவரிடத்தில் ஜெபி. அதே போல நோன்பு இருக்கின்ற பொழுது தலைக்கு எண்ணெய் தடவு, பவுடர் அடி, மூஞ்சி கழுவு, சுத்தமாயிரு, பரிசுத்தமாயிரு, உன் ஆண்டவர் உன்னை பார்ப்பார், அதை மட்டும் நீ செய்ய என்று சொல்லுகின்ற நம் ஆண்டவர் இயேசு கடைசியாக சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார் பாருங்க. சீராக்கினுடைய புத்தகம் 41வது அதிகாரம் 3-4 வசனம். பிரியமான அன்பு மக்களே, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்ற நீங்களும், துறவற வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற நாங்களும்
ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரே ஒரு வாழ்வு, இது ஒரே ஒரு வாழ்வு மட்டும்தான். பிரமத புராணத்திலே பிரமத சகோதரர்கள் வணங்குகின்ற அந்த புனித நூலிலே 7 ஜென்மம் எடுக்கணும், 7 ஜென்மம் இருக்குது என்று எல்லாம் அதில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நமக்கு ஒரே ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு உன்னதமான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் பாருங்க, சீராக்கினுடைய புத்தகம் 41 அதிகாரம் 3-4 வசனம். இறப்பின் தீர்ப்புக்கு அஞ்சாதே. நல்லா கவனிச்சுக்காங்க, இறப்பின் தீர்ப்புக்கு அஞ்சாதே. இந்த தீர்ப்பை எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் விதித்துள்ளார். இந்த தீர்ப்பு, இறப்பு என்பது உண்மை, அது எல்லா மனிதருக்கும் அது கண்டிப்பாக வந்தே தீரும் என்று சொன்னவர் அடுத்து சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பின்பு ஏன் உன்னத இறைவனின் விருப்பத்தை ஏற்க மறுக்கின்றாய்? உன்னத ஆண்டவரின் விருப்பத்தை, அவருடைய திருவுளத்தை நீ ஏன் ஏற்க மறுக்கின்றாய்? ஏன் அவருடைய திருவுளத்தின்படி நீ வாழ மறுக்கின்றாய்? அப்ப ஆண்டவருடைய திருவுளத்தை மறுக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் மறுக்கின்ற, இதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டியது அல்ல. ஆண்டவருக்கு ஏற்ற முறையிலே நாம் வாழாத பொழுது அவருடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவதில்லை என்று சொன்னவர், ஏற்க மறுக்கின்றாய் என்று சொன்னவர் அடுத்து பாருங்க, நீ வாழ்ந்தது 10 ஆண்டா, 100 ஆண்டா, 1000 ஆண்டா, பாதாளத்தில் கேள்வி எழாது. மக்களே நல்லா புரிஞ்சுக்காங்க, ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும், முட்கள் இருக்கும், குடும்பத்துல பல்வேறு தகராறுகள் வரும். இதை எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சிட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நான் உன்னதமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். அந்த விண்ணகத்திலே போய் சென்று நான் அங்கே நிற்கின்ற பொழுது, என் அன்பு மகனே, நீ 10 ஆண்டு வாழ்ந்தடா, இனி 50 ஆண்டு வாழ்ந்தடா, நீ 100 ஆண்டு வாழ்ந்தடா, நீ 1000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறடா, நீ வாடா என்று ஆண்டவர் என்னை அழைக்க மாட்டார். மாறாக, நீ எப்படி வாழ்ந்தாய், நீ எப்படி இந்த உலகிலே நீ வாழ்ந்தாய் என்பதுதான் அங்கே கேள்வி எழுப்பப்படும். அதுதான் நம்ம தொடக்கத்திலிருந்து வாசித்தோம். நீ பசித்திருப்போருக்கு உணவு கொடு, அல்லல் படுவர்களுக்கு நீ உன்னுடைய உதவிகரத்தை நீட்டு, கண்ணீர் வடிக்கின்றவர்களுக்கு நீ அருகிலே போய் அமர்ந்து அவருடைய கண்ணீரை நீ தொடை, உன் குடும்பத்திலே நீ உன்னுடைய குடும்பத்தை நீ பொறுப்பாக நீ வழி நடத்து, பெரியவர்களை மதி என்று ஆண்டவர் சொல்றாரு. இப்படியாக நீ வாழுகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே மேலே சென்று நீ அவர் முன்பாக நிற்கின்ற பொழுது, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு ஜனங்களே, நீ என்னுடைய திருவுளத்துக்கு ஏற்றாற்படி நீ வாழ்ந்தாய், ஆகவே நீ என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வா, என்னுடைய மோட்ச ராஜ்யத்திலே நீ நுழை என்று சொல்வார். இல்லை என்றால் நீ 50, 100 இதெல்லாம் கணக்கே இல்லை, நீ ஓடிப்போ, என்னை விட்டு நீ அகன்று போ என்றுதான் ஆண்டவர் சொல்வார். ஆகவே அன்பு மக்களே, கண்களை மூடுவோமா, கரங்களை குவித்து எல்லாம் கண்களை மூடுங்க. அப்படியே நம்முடைய குடும்பத்தை மட்டும் நினைச்சு பாருங்க. உங்க குடும்பத்தில் உங்களுடைய மனைவி, உங்க பிள்ளைங்க, உங்க கணவர் பற்றி நினைச்சு பார்த்து எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம் ஒரு வாரத்தில் என் குடும்பத்தோடு நான் செலவழிச்சிருக்கிறேன், குடும்பத்தோடு நான் அமர்ந்து சாப்பிட்டு இருக்கிறேன், குடும்பத்தோடு ஒரு சுற்றுலாவோ அல்லது பக்கத்தில் இருக்க ஏதாவது ஊருக்கு நான் போயிருக்கேன், குடும்பத்தோடு நான் திருப்பலிக்கு வந்திருக்கேன்னா இப்படியாக நினைத்து பார்த்தேன். ஆண்டவரே, அன்னை மரியாளை போல பிரகாசிக்கின்ற குடும்பமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். அப்படியே கண்களை மூடிய வண்ணம் 2 கரங்களையும் உங்களுடைய மடி மீது விரித்து வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, ஒய்யசா, நீ நிற்கின்ற இடம் புனிதமான பூமிப்பா என்று வெளிப்படுத்தின தந்தை கடவுள் இந்த இடத்துல, என் அன்பு மக்களே, நீ அமர்ந்திருந்து கண்களை மூடி கரங்களை விரித்து நீ அமர்ந்திருக்கின்றாயே, இது நான் வாழுகின்ற பூமிப்பா, உனக்கு என்ன வேணும் சொல்லு என்று ஆண்டவர் கேட்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே,
எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கின்றார். அவரிடத்தில் செல்வாம், கற்றுக்கொள்வாம், நம்முடைய இதயத்தை அவர் பால் ஏறெடுப்பாம். அன்னை மரியாளின் இதயத்தைப் போல நம்முடைய இதயமும் நம்முடைய குடும்பமும் பிரகாசிக்க வேண்டும். என் அன்பு ஆண்டவரே, அகில உலகத்தை ஆண்டுகின்ற வழிநடத்துகின்ற தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகிறோம் சாமி. இதயத்தின் ஆவலோடு இதயத்தையும் பால் ஏறெடுத்து வாஞ்சியோடு கரங்களை விரித்து தம்முடைய குடும்பங்களை எல்லாம் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அந்த குடும்பங்களிலே தொடுமப்பா, ஆசிர்வதியும் சாமி. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் குடும்பத்தை நீர் ஆசிர்வதித்தீர், செல்வங்களை ஆசிர்வதித்தீர், குடும்பங்களில் அமைதியை கொடுத்தீர். அதே அமைதியை அன்பு ஆண்டவரே முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீ தருவதற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. அன்பு அன்னையே, அன்பு அன்னையே, லூர்து தாயே, இவர்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் அப்பா, வழி நடத்தும் சாமி. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் இருந்து பிறந்த உம் திருமகனை இவருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, இன்று நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து நல்கருடைய ஆராதனையை வழிநடப்பவர் ஃபாதர் ஆரோக்கியசாமி, தகனக்கோட்டை புனித குழந்தை தெரேசா ஆலயத்தில் பங்கு குருவானவர். இன்று இங்கு வந்து நமக்காக திருப்பலி கொடுத்த குழுவானவருக்கு இந்த ஆலயத்தின் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரங்களை சிவத்தோடு தட்டி குருவானவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். I request Reverend Father Philip to give Father a panada. கரங்களை மீண்டும் சிவத்தோடு தட்டி குருவானவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சத்தமா தட்டணும். ஃபாதருடைய வாய்ஸ் எப்படி சிங்கம் போல இருக்கோ அந்த சத்தம் வரணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு இரண்டாம் சனிக்கிழமையிலும் காலையிலே 10:30 மணிக்கு ஜெபமால தேர்பவனியும் ஒரு சிறு ஜெபக்கூட்டமும் திருப்பலியும் நல்குரு ஆராதனையும் இந்த ஆலயத்தில் நடந்து வருகிறது. வருகின்ற மாதம் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ரெவரண்ட் ஃபாதர் மாத்யூ பாலன் SHS பெங்களூர் இங்கு வருவார். உங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த இரண்டாம் சிறுநிகழ்வில் பங்கு பெற்று அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். My dear brothers and sisters, every second Saturday morning 10:30 a.m. Rosary procession followed by a small retreat, Holy Mass, adoration and Eucharist procession will be done in this church. Coming second Saturday on April 9th, our Father Matthew Balan SHS
Father is coming over here for next Saturday. I request all of you to come and receive manifold blessing from Mother Mary of Lourdes Nagamangalam Mada. KJF சேர்ந்தங்கோ திருமணம் ஆகி ஃபர்ஸ்ட் வருஷம் வந்திருந்தோம். மாதா கிருபையில எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்துருக்கிறாரு. வரலான்னு தடங்கள் ஆயினே இருந்துச்சு. 3 வருடமா இந்த வருடம் வந்து. பிரியமானவர்களே, குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று மாதாவிடம் ஜெபித்து ஒரு அழகான குழந்தையை அன்னை மரியாள் கொடுத்திருக்கின்றார். கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். 7 வயசு பையனுக்கு சின்ன எக்ஸ்ட்ரா சதை வந்துச்சுன்ட்டு போய் டாக்டர் கிட்ட போகணும். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார். அப்போ வந்துட்டு மாதா கிட்ட நல்லா ஆயிடுச்சுன்னா நான் சாட்சி சொல்கிறேன்னு வேண்டிட்டு அடுத்த நாள் இன்னொரு டாக்டர் போய் பார்க்கும்போது, இல்லை நீங்கள் 1 வாரம் மெடிசன் கொடுத்துட்டு இந்த ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணுங்கள் பார்க்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. போய் திருப்பி பார்த்து இன்னும் 2 வீக்ஸ் கண்டினியூ பண்ணுன்னு சொன்னாங்க. அது பண்ண பிறகு இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா ஆயிடுச்சு என் குழந்தைக்கு. நன்றி மாதா. ஆபரேஷன் இல்லாம அன்னை மரியாள் அவர்களுடைய மகனை குணப்படுத்தி இருக்கின்றார். கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். வர ஸோ லாஸ்ட் இயர் இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் சுகர் லெவல் ஜாஸ்தியாச்சுன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். எதனா அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், எதனா சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ மீட்டிங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்கூல் ஃப்ரான்ச்சைஸி ரொம்ப காஸ்ட் இருந்துச்சு. ஸோ நான் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணேன் அதுக்கு. தென் அட் லாஸ்ட் நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாஸ்டர் இருக்குவார், அவர்கிட்ட நான் போயிட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம பட்ஜெட்குள்ளே இருந்தது. அண்ட் மோரோவர் நான் பிளேஸும் தேடின்னு இருந்தேன். ஸோ அங்கே அவங்க பிளேஸ் தேடின இடம் எல்லாம் ஃபுல்லு ரெண்டெல்லாம் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க ஒன்றா ஒரு ஸ்கூல் நடத்தினிருந்தவங்க இந்த பாஸ்டர். ஸோ அவங்க ஒரு போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. இட்ஸ் வெரி செக்யூர் அண்ட் வெரி குட் பிளேஸ். நம்மளுக்கு அங்கே எல்லாமே ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, கிரவுண்ட்லேருந்து எல்லாமே. ஸோ ஆன் March 1 தான் இனாகுரேட் பண்ணாங்க. ஸோ ஐ தேங்க் த லார்ட். தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். நான் கடந்த மார்ச் மாதம் இங்கே வந்துட்டு நான் பூசை கண்டுட்டு நாங்கள் வீடு கட்டுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். வந்துட்டு முதல்ல போர் போடணுமா இருந்துச்சு. அம்மாட்ட நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் தண்ணி எடுத்துகிட்டு போய் முதல்ல அந்த போர் போடுற இடத்துல நான் வச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு 1200 அடி நாங்கள் போர் போட்டோம். தண்ணி வரல, அவங்க நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா சார் தண்ணி வரும்னு சொல்லிட்டாங்க. சரி வரும்னு சொல்லிட்டு பார்த்தது பாறை தான் கிடச்சிச்சு, தண்ணி கிடைக்கல. எல்லோரும் என்னம்மா அவர் தண்ணி வரல இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு, தண்ணி இல்லை. எல்லோரும் மனசு வேதனாச்சு, இவ்வளோ காசு போட்டு நாங்கள் தண்ணி மோர் போட்டோம் வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஆண்டவர் மேலே முழுமையாக நம்பிக்கை, கடவுள் நிச்சயமாக எனக்கு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை. யார் கைவிட்டாலும் என் தேவன் கைவிடாத தேவன். அவர் காற்றையும் கடலும் அதட்டின தேவன் நிச்சயமாக எனக்கு வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஊற்றுக்கண்களை திறந்து கொடுப்பான்ற நம்பிக்கையாக எனக்கு இருந்துச்சு. பிள்ளைங்க திருப்பி நிறைய ஆளுங்களை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க, இங்கே தண்ணி வருதான்னு பாருங்கன்னு. அவங்க 4 இடத்துல 3 இடத்துல தண்ணி போகுது, இந்த இடத்துல தண்ணி வரல சார், இது பாறையாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த பாறையை உடைக்க அவருக்கு வல்லமை இருக்குது. நிச்சயமாக நான் நம்பினேன். ஒவ்வொரு நாளும் நான் பாரத்தோட வீட்டில் இருந்து எங்கள் இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்த நோக்கி நான் கரங்களை நீட்டி நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். எந்த நேரம் நான் சொல்ல முடியாது. ராத்திரியில் பகலில் அந்த இடம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் போல்டு வீடு கட்டி ஸ்டார்ட் பண்ணி அப்போ நாங்கள் தண்ணி வெளியே இருந்தால் நாங்கள் தண்ணி அடித்தோம். ஆனாலும் ஆண்டவரே நீ உன்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உன்னுடைய வார்த்தைகள் தூஷிக்கப்படக்கூடாது நான் கண்ணீரோடு நான் ஜெபிக்கும் பொழுது அப்புறம் பசங்க எல்லாம் சொன்னாங்க, அந்த இடத்துல நீங்கள் இன்னொரு டைம் ஒரு பாம்பு வைங்க சார், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த இடத்துல வைக்கும்போது அக்கம் பக்கத்துக்காரங்களாம் சரி பிரச்சனை பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டுன்னு அதையும் பசங்க செஞ்சாங்க. முதல் இது வைக்கும்போது வரல, 2வதுல வைக்கும்போது நிச்சயம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இங்கே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த இடத்துல நிச்சயமாக கடவுள் என் தேவன் ஒரு பாறை கண்களை ஊற்றுக்களை திறக்குவார் என்று நான் விசுவாசி நான் ஜெபித்தேன்.
அதே போல் தண்ணி வந்துச்சு. இன்ற நாளில் நாங்கள் வந்து அந்த அநேக டெய்லி ஒரு நாளைக்கு 2 ஹவர் 3 ஹவர் தண்ணி போட்டாலும் தண்ணி நிறைவாக வந்துக்கிட்டு இருக்குது. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையை நான் சத்தியத்தை நம்பினேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வாக்கியத்தின் முகாந்திரம் எனக்கு அந்த இடத்துல பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஆண்டவரே, மாதாவுடைய மகிமை அந்த இடத்துல இன்னும் அதிகமாக விளங்கணும். துவக்கினவர் நீர், முடிக்கிறவர் நீராக இருந்து செய்கிற தேவனுக்காக மகக்கோட நன்றி செலுத்துகிறேன். அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கின்ற நேரம் பக்தியோடு பங்கு கொள்வோம். ஞான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. குரல் எழுப்பி பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. ஒளியாம் இறைவன் பிரகாசனமாக நம் முன்னிலையிலே வீற்றிருக்கின்ற தெய்வத்திடத்தில் நம்முடைய உள்ளத்தை ஏறெடுக்கும் வண்ணமாக எசாயா இறைவாக்கினர் வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்தத்தை இன்று நம் அனைவருக்கும் தருகின்றார். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடுமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று நீ பெயர் பெற மாட்டுவாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்ந்து போல உன் கடவுள் உன்னில் மகிழ்கிறார். எப்சிபா என்று நீ அழைக்கப்படுவாய். பெயுலா என்று உன் நாடு அழைக்கப்பெறும். மணமகன் மணமகளை மணந்து மகிழ்வுறுவது போல ஆண்டவர் உன்னில் மகிழ்கின்றார் என்று நம் ஆண்டவர் இயேசு இதோ நம் மத்தியிலே உடலோடு ஆத்ம சரீரத்தோடு பிரகாசமாக எழுந்திருக்கின்றார். அன்பு மக்களே, எல்லாம் நம்முடைய கரத்தை எல்லாம் உயர்த்தி பிடித்து நம்முடைய உள்ளத்தை எல்லாம் ஏறெடுத்து ஆண்டவரே நீரே எல்லாம் என்னுடைய மனதும் என்னுடைய உள்ளமும் என்னுடைய எண்ணமும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆசீர்வதியமாப்பா என்று சொல்லி எல்லாம் ஒருக்கத்தோடு பாடலோடு நம்ம பாடி எல்லாம் ஜெபிப்போமா? எல்லாம் எழுந்து நின்று எழுந்து நிற்பாம். கரம் தட்டி எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லா 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 கரமும் தட்டப்பட வேண்டும். இனி எப்சிபா என்று நீ அழைப்பாய். பெயலா என்று நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவர் உன்னில் மகிழ்கின்றார். எல்லா கரங்களை உற்சாகத்தோடு கரம் தட்டி பாடுவோம்.
ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஜீசஸ் ஆராதனை ஆராதனை நன்றி. துதி ஆராதனை ஆராதனை Thank you, Jesus. ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை எல்லா ஆண்டவரை ஒற்று நோக்கி பார்த்து மக்களே. ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ಎಲ್ಲವನ್ನೂ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಯೇಸುವೇ, ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ದೇವೇ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೂಡಿ ಯೇಸುವೇ, மனமிருந்து எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவே, நீரே என் தெய்வம், நீரே என் தெய்வம் இயேசுவே. வேறு தேவன் இல்லை. நீரே என் தேவன். இயேசுவே, தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை கரம் தட்டி தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை ஆராதனை எல்லா கரங்களை உயர்த்தி மக்களே. எல்லா கரங்களை உயர்த்தி. நன்றி, நன்றி, நன்றி. ஆராதனை 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 நன்றி, 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 நன்றி. எல்லா கரங்களை உற்சாகமாக தட்டி. நன்றி, 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 நன்றி. இயேசு, 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 இயேசு. Thank you, Jesus. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எல்லாருடைய கரங்களும் அடி உயர்த்தி பிடித்த வண்ணமாக எல்லாம் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பால் ஏறெடுத்து வசனம் சொல்வது போல நீ பியோலா என்று அழைக்கப்படுவாய், எப்சிபா என்று நீ பெயர் பெறுவாய். உன்னுடைய நிலம் வளமை மிக்க ஒரு நாடாக மாறும். என் கையில் நீ அழகிய மடிமுடியாக திகழ்வாய் என்று சொன்ன தெய்வத்திடத்தில் நன்றி, 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 நன்றி. கரந்தட்டு எல்லாம் கரந்தட்டு உற்சாகத்தோடு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை கரந்தட்டு மக்கள் எல்லாம் ஆராதனை 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 நன்றி அப்பா. ஆராதனை 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 எல்லா எல்லா ஆராதனை எல்லா நாவும் எல்லா நாவும் ஆராதனை ஆலையிலும் ஆலையிலும் எல்லா நேரங்களிலும் ஆராதனை அப்பாவுக்கு எல்லா நேரங்களில் அப்பா உமக்கு ஆராதனை. ஆலையிலும் ஒன்னே வாழுகின்ற தெய்வம், எங்களை வாழ வைக்கின்ற தெய்வம், உமக்கு நன்றி அப்பா. ஆராதனை 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 எல்லாம் தொடர்ந்து துதி ஆராதனை தொடர்ந்து தொடர்ந்து பாடுவோம். உமக்கு நன்றி இயேசு, 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 இயேசு. நன்றி, 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 நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. மக்களே, எல்லாம் உங்கள் கரங்களில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் கையில் பிடிச்சுக்காங்க. என்னென்ன பொருள் வச்சிருக்கிறீங்களோ, ஜெபமாலை, கீ செயின், நீர் எதுவாக இருந்தாலும் சரி கரங்களில் எடுத்து பிடிங்க. பிடிச்சிட்டு அதை நீங்கள் பயன்படுத்த போறீங்க. ஆண்டவரே, உமது வல்லமை இந்த பொருட்கள் மீது இறங்க வேண்டும் என்று சொல்லுங்க. தீயோனின் தாக்குதல்கள் அனைத்தும் ஆண்டவர் தோல்வியடை செய்ய வேண்டும். அத்தகைய வல்லமை அந்த பொருளுக்கு இறங்க வேண்டும் என்று எல்லா கரங்களையும் பிடித்துக்கொண்டு ஜெபிப்போமா.
எல்லாம் முழந்தால் படிடுவோம் மக்களே. பொருட்களை அப்படியாக உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே முழந்தால் படியிடுங்க. ஆண்டவருடைய வல்லமை வலிமையாக உங்கள் மீது இறங்கி வந்திருக்கின்றது. ஆண்டவருடைய அருள் கரமும் ஆண்டவருடைய புனித புயமும் வலிமை மிகு கரமும் உங்கள் மீது இறங்கி வந்திருக்கின்றது. இன்னைக்கு நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செய்வார். ஆண்டவருடைய சமூகம் அவருடைய ஆசீர் உங்களுக்கு முன்பாக செல்லும். உங்க பிள்ளைகளுக்கு தடமான திருமண தடையா ஆண்டவர் இந்த நேரத்தில் உடைத்து போட்டு இதோ இந்த நேரத்தில் நீ நினைக்கின்ற காரியம் நடக்க போகும். அதே போல குடும்பத்துல குழப்பமா ஆண்டவர் உடைத்து போட்டிருக்கிறார். கடன் தொல்லையா தீரப்போகின்றது, நோய் பிரச்சனையா தீரப்போகின்றது என்றால் இது நான் சொல்லவில்லை, நம் அருள்நாதர் இயேசு. ஆண்டவருக்கு ஒரு பெரிய கரந்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போமா. ஆண்டவர் இயேசு இன்னைக்கு எல்லாம் உங்களை தொட்டிருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி நம்பிக்கையோடு இயேசு இயேசு நன்றி நன்றி எல்லாம் உற்சாகத்தோடு நன்றி 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 ஹாலே 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 நன்றி 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 நன்றி. மாண்புயரின் பருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இவரை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ఆశ్రయవు నీనే యేసయ్యా, నన్న ఆధారము నీనే యేసయ్యా. ఆశ్రయవు నీనే యేసయ్యా, నన్న ఆధారము నీనే యేసయ్యా. ఆరాధనే 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 ஆராதனை ஆராதனை. எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றோம். அப்பா, எத்தனை வேலைகள் இருந்தாலும் உம்மை தேடி வந்திருக்கின்ற குடும்பங்கள் ஆசீர்வதியும் அப்பா. ஆமென். உலகத்தை தெய்வீக வல்லமை
ನಿನ್ನಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ನಿನ್ನಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬೆನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬೆನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಆಶ್ರಯವು ನೀನೇ ಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ ಸಯ್ಯ. ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನೇ ನನ್ನ ತಂದೆ ದೇವ, ನೀನೇ ನನ್ನ ತಾಯಿ ದೇವ. ಆಶೀರ್ವದಿಸಲಿ, ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸಲಿ ಅಪ್ಪ. ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಯುಗವರನ್ನು ದೇವರೇ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಎಷ್ಟು ಪತ್ತು ಪರೀಕ್ಷೆ எழுதுகின்ற ಎಲ್ಲ பிள்ளைகளையும் இயேசுவே ஆசீர்வதியும், இறங்கட்டும். ಆಮೆನ್. ಕಷ್ಟದ ದಿನದ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ, ನನ್ನ ಕರುಣೆಯ ಸಮಯದಲ್ಲೂ. ಕಷ್ಟದ ದಿನದಿ ನನ್ನಯ್ಯ ಜೊತೆಗಾರನೇ, ನನ್ನ ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಲ್ಲೂ. ನನ್ನ ಕಾಣುವ ನನ್ನ ಒಡೆಯನೇ, ಎಲ್ರೋ ಈ ನೀನೇ ಅಯ್ಯ. ನನ್ನ ಕಾಣುವ ನನ್ನ ಒಡೆಯನೇ, ಎಲ್ರೋ ಈ ನೀನೇ ಅಯ್ಯ. ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವು ನೀನೇ ಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ ಸಯ್ಯ. ಆಶ್ರಯವು ನೀನೇ ಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ ಸಯ್ಯ. ಎಲ್ಲ ತಡೆகள் மாறட்டும். திருமண தடைகள், வேலையில்லாத பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அன்பு இல்லாத தடைகள், ಈಗಲೇ ಕರುಣೆ ತೋರಿಸಲು ತಂದೆಯೇ ಆಶೀರ್ವದಿಸಲು. ಆಶೀರ್ವದಿಸಿ ಕರುಣೆ ತೋರ್ಣಮೆ ಎನ್ನ ದೈವಮೇ, ಕನಿವು ತೋರ್ಣಮೆ ಯೇಸು, ಕನಿವು ತೋರ್ಣಮೆ ಯೇಸು. ನಿನ್ನಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ನಿನ್ನಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬೆನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬೆನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಆರಾಧನೆ 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி பிரைசலான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாட்டுக்காரர் பாட சொல்ல வேண்டாம், மக்கள் சொல்லுங்க பிரைசலான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மக்களே, அவ்வளோ ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அந்த அபிஷேகம் நம்ம தொடர்ந்து தக்க வச்சுக்கணும்னா இன்றைக்கி வார்த்தையெல்லாம் நம்ம சிந்தித்தோம். உங்கள் இருள் நடுவே நீங்கள் ஒளியுறுவீர்கள். நான் சொல்கிற அந்த வார்த்தையை நல்ல மனசில் பதிய வச்சுக்காங்க. நான் சொல்கிறத கூட நீங்கள் கன்னடத்தில் அப்படியே சொல்லுங்கள். நான் சொல்கிற வார்த்தை மட்டும் அப்படியே சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அதாவது நம்ம ஒளி எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒளிரணும் அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 58:9 வசனம் மறந்துடாதீங்க. 58:9
குற்றம் சொல்லி சுட்டி காட்டி குற்றம் சொல்லாதே. சுட்டி காட்டி குற்றம் சொல்லாதே. சொல்லுங்க கன்னடத்தில். சுட்டி காட்டி குற்றம் சொல்லாதே. பரவாயில்ல. அதே போல் பொல்லாதவை பேசாதே. பொல்லாதவை பேசாதே. யாரையும் குறை கூறாதே, பொல்லாததை பேசாத. அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம குடும்பம் பிரகாசமாக ஒளிரும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பாட்டு பாடுங்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவார் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவார் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவா தாயே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசியே, மன ஒளி தாரா, மாசு அகல செய்வா. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவா தாயே. தாயெனவே தாவி வந்தோம், சேயெனவே எம்மை சேர்த்திடுவா. தாயெனவே தாவி வந்தோம், சேயெனவே எம்மை சேர்த்திடுவா. பாவியன் உள்ளம் தாயுன்னை தேட கூவிடும் குரல் கேளா. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவா
தாயே காத்திடுவார் தாயே.